வணக்கம் நண்பர்களே. நீங்க ஒரு புது யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருந்தாலும் சரி, இல்ல ஏற்கனவே சேனல் நடத்திட்டு இருந்தாலும் சரி, நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய தலைவலி இருக்கும். அது என்னன்னா, நம்ம வீடியோவுக்கு சரியான டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேக்ஸ் தேர்ந்தெடுக்கிறதா. ஆமாங்க, நம்ம வீடியோவோட கண்டென்ட் சூப்பரா இருக்கும். ஆனா அதுக்கு ஏத்த மாதிரி டைட்டில், டிஸ்கிரிப்ஷன் யோசிச்சு போடலாம்னு பார்த்தா ஒண்ணு அது நமக்கு திருப்தியா இருக்காது, இல்லனா ஏற்கனவே எவனோ ஒருத்த அதே மாதிரி போட்டு தள்ளி இருப்பான். இந்த மூணு விஷயத்தையும் நாம கரெக்டா தேர்ந்தெடுத்து அப்லோட் பண்ணா மட்டும்தான் நம்ம வீடியோ யூடியூப் அல்காரிதம் மூலமா நிறைய பேருக்கு போய் சேரும். இல்லனா எவ்வளவு நல்ல வீடியோவா இருந்தாலும் அது ஓரமா உட்கார்ந்துரும். சரி, இந்த குழப்பத்துக்கெல்லாம் ஒரு தீர்வு இருக்கு. அதுக்கு பேர் தான் Gemini AI. உங்களுக்கு தெரியும், நிறைய பேர் இப்போ AI யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. ஆனா இந்த டெக்னாலஜியை, இந்த சிம்பிள் ட்ரிக்கை உங்க யூடியூப் சேனலுக்காக நீங்க சரியா யூஸ் பண்றீங்களான்னு தெரியல. அப்படி நீங்க ஏற்கனவே இந்த மாதிரி ஏஐயை உங்க சேனலுக்கு யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. எத்தனை பேருக்கு இது தெரிஞ்சிருக்குன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன். சரி, நாம விஷயத்துக்கு வருவோம். முதல்ல நம்ம வீடியோ என் கேட்டகரி கீழே வருதுன்னு கரெக்டா கண்டுபிடிக்கணும். இது ரொம்ப முக்கியம். நான் உதாரணத்துக்கு ஒரு 3 வீடியோவை சூஸ் பண்றேன். 1 காமெடி வீடியோ, 2வது டெக்னாலஜி வீடியோ, 3வது நியூஸ் வீடியோ. இப்ப பாருங்க, நான் ஒரு சின்ன காமெடி வீடியோவோட ஸ்கிரிப்ட ஜெமினி கிட்ட கொடுத்து இந்த வீடியோ யூடியூப எந்த கேட்டகரியில வருகிறது அப்படின்னு கேக்குறேன். பாத்தீங்களா, அது தெளிவா காமெடி அல்லது என்டர்டைன்மெண்ட் சொல்லிடுச்சு. அப்போ நம்ம வீடியோவை இந்த கேட்டகரியில அப்லோட் பண்ணலாம். மொபைல் ரிவ்யூ. இதுக்கு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜின்னு கரெக்டான பதிலை சொல்லிருச்சு. கடைசியா ஒரு நியூஸ் வீடியோ, இன்றைய முக்கிய செய்திகளை பத்தி ஒரு வீடியோ அப்லோட் பண்றதா வச்சுக்கலாம். இதையும் ஜெமினி கிட்ட கேட்போம். இதுக்கும் தெளிவா நியூஸ் அண்ட் பாலிடிக்ஸ்னு பதில் வந்துருச்சு. இப்போ முதல் படி முடிஞ்சது. நம்ம கிட்ட இருக்கிற வீடியோவை யூடியூப்ல அப்லோட் பண்றதுக்கு முன்னாடி அது எந்த கேட்டகரின்னு ஜெமினி கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். குழப்பம் தீர்ந்தது. சரி, ஓகே, கேட்டகரி கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன பண்ணலாம்? இப்போதான் மேஜிக். மறுபடியும் அதே ஜெமினி கிட்ட போகணும். நம்ம வீடியோவோட கண்டென்ட்டை அல்லது வீடியோ ஸ்கிரிப்டை அதுகிட்ட கொடுத்து இப்படி கேளுங்க. நான் இந்த வீடியோவை யூடியூப்ல அப்லோட் செய்ய போகிறேன். எனக்கு ஒரு கவரக்கூடிய டைட்டில், catchy டைட்டில், ஒரு SEO-friendly டிஸ்கிரிப்ஷன் மற்றும் முக்கியமான 10 டேக்ஸ் ஆயிடும். பாத்தீங்களா, அதுவே நமக்கு 3 விதமான சூப்பரான டைட்டில் ஆப்ஷன்களை கொடுக்குது. அது மட்டும் இல்ல, ஒரு முழு டிஸ்கிரிப்ஷன், அதுல டைம் ஸ்டாம்ப்ஸ் எப்படி போடலாம், சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எங்க போடலாம்னு ஒரு அமைப்போடவே டெம்ப்ளேட் கொடுக்குது. கடைசியா இந்த வீடியோக்கு சம்பந்தமான அதிகமா தேடப்படுற முக்கியமான டேக்ஸ் ஒரு லிஸ்டே வந்துருச்சு. இதை அப்படியே காப்பி பண்ணி நம்ம வீடியோ அப்லோட் பண்ணும்போது பாஸ் போதும். நம்ம வேலை எவ்வளவு சுலபமா முடிஞ்சது பாருங்க. சோ நண்பர்களே, இந்த Gemini AI ட்ரிக்கை யூஸ் பண்றது மூலமா டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேக்ஸ் யோசிக்கிற நம்மளோட பல மணி நேர உழைப்பு மிச்சமாகுது. நம்ம கவனம் எல்லாம் அடுத்து என்ன நல்ல கண்டென்ட் கொடுக்கலான்றதுல மட்டும்தான் இருக்கணும். இந்த டெக்னிக்கை கண்டிப்பா உங்க அடுத்த வீடியோவுக்கு யூஸ் பண்ணி பாருங்க. உங்க வீடியோவோட ரீச்ல வர வித்தியாசத்தை நீங்களே பாப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Gemini பத்தி வேற என்ன ட்ரிக்ஸ் வேணும்னாலும் கமெண்ட்ல கேளுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.